இன்ஃப்ளூயன்சர் ராஜி அவர்கள் கடைசியாக யார்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸார் என்கொயரி பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றின தகவல்கள் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய் சில்க்ஸ் ராஜி அவர்கள் சமீபத்தில் அவங்க கணவரால் கொலை செய்யப்பட்டிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவங்களோட கடையை பற்றி வீடியோ போட்டதும் அண்ட் கடை சமீபத்தில் கடனில் போனதால் ஏகப்பட்ட பேரே கடன் தொல்லை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அண்ட் அவங்க வேற யார்ட்டையாவது பேசினாலே அவங்க கணவர் சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்களோட கணவர் சமீபத்தில் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போயிருந்துச்சு. தொடர்ந்து போலீஸார் இதை பற்றின விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் முதற்கட்ட விசாரணையாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கதவு திறந்திருந்ததுனால இது உண்மையிலேயே அவர் கணவர் தான் பண்ணியிருந்தாரா இல்லை வேறு எதுவும் நடந்திருக்கா, அப்படி வேறு எதுவும் நடந்திருக்குன்னா இவங்களுக்கு தொழில் முனை போட்டி ஏதாவது இருந்திருக்கணும், இல்லை வேற யார் கூட சண்டை இருந்திருக்கணும். ஸோ இவங்க கடைசியாக யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க, இவங்களுக்கு யார்கிட்ட கடைசியாக ஃபோன் வந்துருந்துச்சு, வேற ஏதாவது மெசேஜஸ் வந்திருக்கா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ராஜி அவர்களோட மொபைல் ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நார்மலாக தான் கால்ஸ் வந்திருக்கு. அண்ட் கடைசியாக அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொழில் ரீதியாக ஒரு சிலர்கிட்ட வழக்கமாக பேசுறது இருந்திருக்கு. அண்ட் அப்படி அவங்க வழக்கமாக பேசுகிற நபர்கள்ட்ட தான் பேசியிருந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் த்ரெட்னிங் கால்ஸோ இல்லை இவங்க பதட்டப்பட்டு பேசுகிற மாதிரியோ எந்த ஒரு கால்லையுமே இல்லை. இந்த ஒரு காரணத்தினால போலீஸாருக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது. வெளியிலேருந்து உங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது அப்படின்னு. ஸோ இதன் மூலயமா பார்க்கும்போது அவங்க கடைசியாக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசியிருக்காங்க, பிஸ்னஸ் கால்ஸ் பேசியிருக்காங்க, வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் அவங்க கணவர் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாகுதுன்னு போலீஸ் தரப்புலேருந்து தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து போலீஸார் அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு சிலர்கிட்ட விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு யாராவது அடிக்கடி வந்திருக்காங்களா, இல்லை யாராவது வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் இதற்கான முழுமையான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவரோட சம்பளத்தை 75 கோடியாக உயர்த்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் குறுகிய காலகட்டத்திலே மிகப்பெரிய ஹீரோவாக உயர்ந்தவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். சமீபத்தில் அவர் பண்ணியிருந்த தாய் கிழவி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த படத்தோட டைரக்டர் கூட சேர்ந்து சேவன் படத்தில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கே கிட்டத்தட்ட 65 கோடி சம்பளம் வாங்கியிருக்காராமா. இதற்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட சம்பளம் அப்படிங்கிறது 50 கோடி தான். ஆனால் இப்போ 65 கோடி வந்து வாங்கியிருக்காரு. இதை தொடர்ந்து அடுத்த ஒரு பண்ண போற ப்ராஜெக்ட்ல 75 கோடி வாங்க போறாராமா. தமிழ் சினிமால இருக்க உச்ச நட்சத்திரம் அப்படின்னா இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் ஒருத்தர். அவரோட படங்கள்னா போட்ட காசு திருப்பி வந்துருது. அந்த ஒரு காரணத்தினாலே நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து சிவகார்த்திகேயனோட ஒர்க் பண்றதை விரும்புறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் குறுகிய காலகட்டத்திலேயே 100 கோடி சம்பளம் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக படிப்படியாக அவரோட சம்பளத்தை உயர்த்தி வந்துட்டு இருக்காராமா. அவர் பிளான் போட்டபடி சேவன் படம் மட்டும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா 75 கோடியிலேருந்து 80 கோடி வரை அவரோட சம்பளத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் சிவகார்த்திகேயன் நினைச்சிட்டு இருக்காராமா. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.